தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான இறைவர்களே, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் நாள். எனவே உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பர்களே. குறிப்பாய் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை, உங்கள் உடல் உபாதைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. இது அப்பா, இது ஆண்டவர், இது இயேசுசாமி, உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. அவர் அதிகாரத்துக்குள்ள வந்துடணும். அவருடைய ஆளுமைக்குள்ள நம்மளுக்கு குறைகள் எல்லாம் வருகிற பொழுது அந்த ஆளுமை, அந்த ஆண்டவருடைய பிரசன்ஸ், அவருடைய கிருபையால் அனைத்தும் அபிஷேகமாக ஆசீர்வாதமாக அவர் மாற்றி நமக்கு தருவார். 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வார்த்தை. 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வார்த்தை. எங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய அழிவுக்காக அல்ல, ஆண்டவருடைய ஆளுமை, அவருடைய இரக்கம், அவருடைய பாசம், அவருடைய கருணை நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படின்னா எதற்கு என்றால் உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்திருக்கிறார். அவன் வளர்ச்சிக்காக தான். நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக கோயில்கள் இருக்கிறது, ஆலயம் எதற்கு இருக்கு? நம்மள நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக கோயில் கட்டப்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே பிரியமான அன்பு உறவுகளை, நான் கோவில் என்று பயன்படுத்துகிற வார்த்தையை வெறும் ஸ்ட்ரக்சர், சர்ச் அதை மட்டும் சொல்லலை, நம்ம உள்ளம் என்ற கோயிலுக்கு சொல்றோம். ஆண்டவர் அதிகாரத்தை நன்மைக்காகவே பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்மளுடைய குறைகளை எல்லாம் அவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அவர் நிறைவா மாற்றுவார். குறிப்பாக உடல் உபாதைகளோடு, உடல் சுகமின்மையா, நோய் நொடிகளோடு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? உங்கள் உறவினர்களோ, நண்பர்களோ, தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ? ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனை சுகம் தருகிற ஆராதனை, இந்த ஆராதனை அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிற ஆராதனை. ஏனென்றால் இந்த நற்கரிலே இயேசு வந்திருக்கிறார், அப்பா வந்திருக்கிறார், ஆண்டவர் வந்திருக்கிறார், நாம் மீட்படைய இயேசு சாமி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து நன்றி அப்பா. அந்த ஆண்டவரை துதிப்போம் அன்பர்களே. அப்பாவுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளுக்கு நன்றி, அப்பா இந்த வல்லமைக்கு நன்றி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. எங்களை தொடுங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க ராஜா. தீமைகள் ஒழிக்கப்படுவதாக, சாத்தானின் கட்டுகள் அப்புறப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே அபிஷேகத்தால் நாங்கள் நிறைந்திருப்போமாக, ஆசீர்வாதத்தால் நாங்கள் நிறைந்திருப்போமாக. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஆண்டவருடைய அதிகாரம் என்பது நமக்காக தான், அவருடைய ஆளுமை என்பது நமக்காக தான். அந்த பூலோக வாழ்க்கையில் இயேசு வாழ்ந்த 33 வயது வரை, குறிப்பாக 30லிருந்து 33 3 ஆண்டுகள் பணி செய்தார். அந்த 3 ஆண்டுகளிலும் அவருடைய ஆளுமை தெரியுது பாருங்க. தீமைக்கு எதிரான ஆளுமை. கோயிலுக்கு போறாரு, எசேயாவின் சுருளேடு வாசிக்கிறார், அந்த வார்த்தை நிறைவேறியதுன்னு தைரியமா சொல்றார். கோயில தீமைகளை பார்க்கிறார், சாட்டை எடுக்கிறார். பிரியமான இறை உறவுகளை, யாரெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் ஆளுமை வரும். நீங்க நல்லா பாருங்க, ஆளுமைலாம் எப்படி வரும்னா, யாரு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ அவங்கள போட்டு அடிப்பான். இவனோட திறமைய, இவனுடைய பவரை மனுஷன் இன்னைக்கு எப்படி காட்டுவான்னா, எவன் அவனோட குறைவா இருக்கிறானோ அவன் மேல காட்டுவான். ஆனால் இயேசு பாருங்க, எதுவெல்லாம் தீமையோ அதை மேல காமித்தார். அதுக்கு அளவுகோல் அவர் தன் தந்தையை வைத்திருந்தார். மனுஷன் எப்படி நம்ம பார்ப்பான், அவங்க அப்படி செஞ்சாங்களே நானும் இப்படி செய்யறேன், மனுஷன் அளவுகோலா வைப்பான். அது எவ்வளவு அழகான ஆளுமை பாருங்க. அந்த ஆளுமை யாருக்காகனா, நீயும் நானும் நமக்காக தான். நம்ம அவருக்குள்ள வரும்பொழுது அந்த ஆளுமை நமக்கு வந்துடும். நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது அந்த நேர்மை நமக்குள்ள வந்துடும். நம்ம அவர்கிட்ட போகும்போது அந்த அவர் கொடுத்த அந்த புதுமைகள், அவர் செய்த அவ்வளோ அதிசயங்கள், அதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். அந்த ஆளுமைக்குள்ள நம்ம போகணும். அப்படிதான் இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில வாய் பேசாதவரும் காது கேளாதவரும், அதாவது இன்றைக்கு நற்செய்தி மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 31-37 வரை உள்ள இறை வார்த்தையில, காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை குணப்படுத்துமாறு வேண்டுறாங்க. அப்ப இயேசு அவரை தனியா கூட்டிட்டு போய் குணப்படுத்துகிறார். ஏன் இயேசு இதை பொதுவிலே செய்யல என்றால், 2 வகையான குணம் அந்த ஆளுமை தரார் பாருங்க. முதல்ல நோயிலிருந்து சுகம் தருகிறார். நம்ம அவர்கிட்ட போனாலே ஆசீர்வாதங்க, அவர் பிரசன்ஸ்ல நீங்க நின்றுட்டாலே ஆசீர்வாதங்க. நீங்க கோயில்ல போய் பூஜை நில்லுங்களேன், அந்த நற்கருணையை உயர்த்துகிறது, குருவான உயர்த்துகிற பொழுது, இவர் வழியாக இவரோடு இவர்கள் என்று பாடுகிற பொழுது அந்த அப்பாவை துதித்து பாருங்கள் அன்பர்களே. அந்த கணமே ஆசீர்வாதம் தான். அந்த செகண்ட் அந்த பிளஸிங்ஸ் நம்ம உணர முடியும். நம்பிக்கையோடு பார்க்குற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு. 2வது, ஏன் தனியாக கூட்டிட்டு போனார்னா, நோயாளிகளை அவருக்கு குறைவாக பார்த்தார்கள். மனுஷன் அப்படித்தானே பார்ப்பான். தன்னோட யார் குறையாகிறாங்களோ அவங்க மேல தன் ஆளுமையை காட்டுவான், அவங்களுக்கு மேல தன் அதிகாரத்தை காட்டுவான். எனவே இவர்களை அவமானப்படுத்திக்கிற பொழுது தனியே அழைத்து அவருக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்.
சைக்கலாஜிக்கல் ஹீலிங். உடல்ல ஹீலிங் கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், மன ரீதியான சுகத்தை கொடுக்கிறார். யாரையும் இவரெல்லாம் தனியா கூப்பிட்டு பேச மாட்டாங்க. அந்த காலத்துல நோயாளிகளை, இன்னைக்குமே அப்படிதான் இருக்கு, தனியா கூப்பிட்டு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஏன்னா நோயாளிகள், அவங்க பாவிகள், அதனால நோயாளிகள் நினைத்தார்கள். இயேசு அவர் தனியா கூட்டிட்டு போறார். கிவிங் இம்பார்ட்டன்ஸ். நமக்கு அந்த ஆளுமை அப்படின்னா, இவன் விட முக்கியமானவன், இவனும் பெரியவன், இவன் எனக்கு அதிகமாக நான் நேசிக்கிறவன் முக்கியத்துவத்தை தருகிறார். நம்ம அப்பா கிட்ட போகும்போது அந்த ஆளுமை வருங்க. வெறும் அது பிளஸிங் மட்டும் இல்லை, இப்படி வாழணுன்ற ஆளுமை தருவார். வந்து பாருங்க, கிடைக்கும். ஜெபிப்போம். நன்றி அப்பா. ஓ வல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி. யாரெல்லாம் உடல் சரியில்லாமல் இருக்காங்களோ ஒப்பு கொடுக்குறேன். அந்த ஆசீர்வதிங்க. விலைகள், பலவீனங்கள், உடல் உபாதைகள், உடல் நோய்கள், எனவெல்லாம் வருத்தங்களோடு, எனவெல்லாம் முடியலே வலிக்கிறதே என்று இருக்கிறார்களோ, மருத்துவம் பார்த்து எந்த பயனும் இல்லை அப்பா, நீங்க தான் மருத்துவர், நீங்களே விடுதலை தாங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். அனுப்புற கமெண்ட்ல அப்புறம் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் அப்பா உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவே நீங்க விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சுகமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க சுகத்தை தருவீராக. வல்லமையினால் நீ தொடுவீராக அப்பா, அபிஷேகத்தால் நிரப்புவீராக. வல்லமையான இறைவனுடைய கிருபையால் என் பிள்ளைகளே இன்றைக்கு சுகமாய் வாழ்வீர்களாக, நோயிலிருந்து சுகம் அடைவீர்களாக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை வல்லமையான இறை கிருபையிலே ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்களாக. வல்லமையான இறை இரக்கத்தில், வல்லமையான ஆண்டவர் ஆசீர்வாதத்தில், இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்வீர்களாக. நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் ஆளுமை நீங்கள் பெறுவீர்களாக. எல்லாம் அல்ல இறைவனுடைய கிருபையை பெற தலை வணங்கி ஜெபிப்போம். வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.